நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தனது ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கைக்கும் பிறகும் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் விஜயை மிகவும் தீவிரமாக விமர்சித்து வரும் நபர் என்றால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் தான். இவரின் பேச்சு முறை, குறிப்பாக கலாய்த்து விமர்சிக்கும் ஸ்டைல் நெட்டிசன்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சாதாரண விமர்சனங்களை தாண்டி இப்படியெல்லாம் கலாய்க்கலாமா என்று பலரும் ஆச்சரியப்படும்படி விஜய் மற்றும் அவரது கட்சியின் அரசியல் நடவடிக்கைகளை இவர் விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சிக்காக நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய சாட்டை துரைமுருகன் நடிகர் விஜய் மற்றும் த்ரிஷா கிருஷ்ணன் குறித்து கூறிய கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து தெரிவித்த கருத்துக்கள் பெரிய விவாதமாக மாறியிருந்த நிலையில் தற்போது சாட்டை துரைமுருகனின் பேச்சு அதற்கு மேலும் தீனி போட்டுள்ளது. அவர் கூறியது என்னவென்றால், சில மாதங்களுக்கு முன்பு விஜய் சென்னையில் இருந்த சில சொத்துக்களை விற்றார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் பரவியது. இது அரசியல் வட்டாரங்களிலும் பேசுபொருளாக மாறியது. அந்த நேரத்தில் தேர்தல் செலவுகளுக்காகவே அவர் அந்த சொத்துக்களை விற்றார் என்று விஜய்க்கு ஆதரவாக இருந்தவர்கள் விளக்கமளித்தனர். ஆனால் தற்போது அதற்கு முற்றிலும் மாறான தகவலை முன்வைத்துள்ளார் சாட்டை துரைமுருகன். அதாவது, விஜய் சென்னையில் இருந்த சொத்துக்களை விற்று ஆஸ்திரேலியாவில் நிலம் வாங்கியுள்ளார் என்றும் அதே பகுதியில் த்ரிஷா கிருஷ்ணனுக்கும் நிலம் வாங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த தகவலை விஜய் மறுத்தால் அதற்கான ஆவணங்களை வெளியிட தயார் என்றும் அவர் நேரடியாக சவால் விடுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரங்களில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த விவகாரம் குறித்து இதுவரை விஜய் அல்லது அவரது தமிழக வெற்றி கழகம் எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை. இதனிடையில் விஜய்க்கு ஆதரவாக உள்ள இணையவாசிகள் சாட்டை துரைமுருகன் திட்டமிட்டு விமர்சிக்கவே இத்தகைய ஆதாரமற்ற தகவல்களை பரப்புகிறார் என்று குற்றம் சாட்டுகின்றனர். இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதும் அவர்களின் கருத்தாக உள்ளது. இந்நிலையில் 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய் தனது அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தி வருகிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 2 முக்கிய தொகுதிகளில் போட்டியிடும் அவர் ஏற்கனவே தனது வேணபு மனுக்களை தாக்கல் செய்துவிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சர்ச்சைகள் அவரது அரசியல் பயணத்தில் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அடுத்த கட்டங்களில்தான் தெரிய வரும்.